சீரியல் ஆர்டிஸ்ட் அக்ஷய பாரதி அவர்கள் இப்போது ப்ரெசண்ட்டாக வந்து விஜய் தொலைக்காட்சியில் சுட்டும் விழி சுடரே சீரியலில் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப ஆகிட்டுருக்க சிறகடிக்கை ஆசை சீரியல்லையும் ஜீவா அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. மனோஜுடைய லவ்வர் அப்படின்ற மாதிரி நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இவங்கக்கிட்ட சமீபத்தில் ஒரு கேட்டதுக்கு, நீங்கள் நிறைய சீரியல் பண்ணியிருக்கீங்க, பட் ஆனால் ரொம்பவே உங்களை வந்து வெளி மக்களுக்கு தெரியப்படுத்தின ஒரு சீரியல்னால் எதை சொல்லுவீங்க அப்படின்னு வந்து கேட்டதுக்கு, அஃப்கோர்ஸ் சிறகடிக்க ஆசை தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் முத்தழகு பண்ணியிருக்கேன், ஆடுகளம் பண்ணியிருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன். பட் ஆனாலுமே வந்துட்டு இந்த சிறகடிக்க ஆசை சீரியலில் கிடைச்ச ஒரு ஃபேம் வந்து ரொம்பவே ஸ்பெஷலானது எனக்கு. இந்த சீரியலில் நடித்ததுக்கப்புறமா நிறைய பேர் வந்து என்னை ரெகக்னைஸ் பண்ணாங்க. பட் ஆனால் சிறகடிக்க ஆசைக்கு முன்னாடி நான் நடித்த சீரியல்லாம் வந்து பாசிட்டிவ் ரோல் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் வந்து காமிச்சிருப்பாங்க. நான் வந்து பணம் ஏமாற்றிட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வரும். நிறைய பேர் வந்து திட்டிலாம் எனக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருந்தது. பட் ஆனால் அப்புறம் எனக்குள்ளேயே வந்து நான் வந்து இது பண்ணிக்கிட்டேன். சரி, இவங்க அக்ஷயாவை திட்டல, இவங்க ஜீவாவை தானே திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு சீரியலுக்கு அப்புறம் எனக்கு நல்ல ஒரு ஃபேம் கிடச்சிது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் வந்து ஜீவா கதாபாத்திரத்தை திட்டிகிட்டு இருந்தாங்களோ, ரோஹிணி வந்ததுக்கப்புறம் ஜீவா வந்து எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ரோஹிணியை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சிறகடிக்க ஆசை சீரியல் மூலயமா எனக்கு கிடைச்ச ஃபேமை வந்து நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து இருந்துக்கிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.